بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. அன்பிற்குரிய கொள்கை சகோதரர்களே, இந்த நல்லொழுக்க பயிற்சி முகாமிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாத பிற இயக்க மேடைகளிலே தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர்கள் ஏன் உரையாற்ற மறுக்கிறார்கள், அல்லது நம்முடைய ஜமாத்து மேடைகளிலே பிற இயக்கத்தவர்களை ஏற்றி அவர்கள் உரையாற்றுவதை நாம் ஏன் மறுக்கிறோம் என்ற செய்தியை விளக்குமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை நாம் ஒரு மேடையில் இருந்தோமையானால், நம்முடைய கண்ட்ரோல்ல ஒரு மேடை இருக்குமையானால், அங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண்காணித்து செயல்படுகிறோம். வேற இயக்கத்தவர்களுடைய மேடைகளுக்கு நாம் செல்லும் பொழுது அங்கு ஏராளமான பிதஅத்துகள், நம்முடைய பார்வையில அது பிதஅத்தாக இருந்தாலும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில அது பிதஅத்தாக அனாச்சாரமாக இருந்தாலும், அவர்கள் அதை ஒரு நல்ல காரியமாக நினைத்து செய்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு நிகழ்ச்சியை துவக்குவார்கள், இஸ்லாமிய நிகழ்ச்சி என்று சொல்லிக் கொள்வார்கள். அப்படி நிகழ்ச்சியை துவக்கும் பொழுது திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களை ஓதி கிராஅத்து ஓதி நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் பொழுது இப்படி கிராஅத்து ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தந்தார்களா? அப்படி சொல்லித் தரல. அப்ப நம்ம ஒரு மேடைக்கு போகும் பொழுது, இன்னொரு இயக்கத்தவருடைய மேடைக்கு சென்றிருக்கும் பொழுது இப்படி ஒரு பிதஅத் அங்கே அரங்கேறுமையானால், இந்த மாதிரி ஒரு பிதஅத்து இல்லை, இப்படி அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதுல நம்ம எதையாவது தடுக்க முடியுமா? நம்ம எதற்காக வேண்டி பிற மேடைகள்ல தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் ஏறணும் அப்படின்னு ஆசைப்படுகிறோம் என்றால், அல்லது மற்ற இயக்கத்தவர்கள் இப்படி சொல்றாங்கல்ல, தௌஹீத் ஜமாத் மற்ற மேடைகள்ல ஏற மாட்டேங்கிறாங்க, ஒற்றுமைக்கு அவர்கள் உடன்படவே மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? நம்ம ஏன் பிற மேடைகள்ல ஏறுறதில்ல? பிற மேடைகள்ல ஏறினால் ஒற்றுமை ஏற்படும், ஒரு சகோதரத்துவம் ஏற்படும், நமக்கு மத்தியில ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி அப்படி ஒரு தோற்றம் அளிக்கும் என்று ஒற்றுமையை உண்டாக்குவதற்கு தான் நம்மை அவர்கள் தங்களுடைய மேடைகளில் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நம்ம போனால் ஒற்றுமை ஏற்படுமா? மற்றவர்கள் பிதஅத்துகள் நடக்கும் பொழுது, அனாச்சாரங்கள் நடக்கும் பொழுது அவங்க அந்த ஒற்றுமையை மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர, இஸ்லாத்துக்கு மாற்றமாக அந்த மேடையில் என்ன அனாச்சாரம் நடைபெற்றாலும் அதை அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். நமக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது? மர்ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, ஒரு தீமையை காண்பீர்களே ஆனால் அதை கரத்தால் தடுத்து நிறுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கரத்தால தடுத்து நிறுத்தணுமையானால் அங்க ஒற்றுமை வருமா, சண்டை வருமா, அங்க பிரச்சனை வருமா, கருத்து வேறுபாடு வருமா, அல்லது அமைதி நிலவுமா? ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் மார்க்கத்துக்கு முரண்பட்டு பேசுறாரு, அல்லது பேசும்பொழுது ஏதாவது மகானை புகழ்ந்து பேசுறாரு, அல்லது மேடையில் உள்ளவர்களை அவர் சரமாரி என்ன செய்யறாரு, புகழ்றாரு, புகழ்ந்து தள்ளுறாரு. நம்ம போய் இப்படி எல்லாம் புகழக்கூடாது அப்படின்னு போய் பேச முடியுமா? பேச முடியாது.
அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணாக நிறைய அனாச்சாரங்கள். இப்ப இந்த பிசி என்ற அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்களே இல்லையா, கண்காட்சி, பிசி என்ற அந்த புரோகிராம் ஒரு 10 நாள் நடத்தினார்கள். தமுகவுல சகோதரர் பிஜே அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் தமுகவுல சேர்ந்து இருந்த நேரத்தில் அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள். தௌஹீத் ஜமாத்தை அழைக்கும் பொழுது நம்ம அந்த மேடைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் அப்படி சொன்னோம்? மக்களை பொறுத்த வரைக்கும் தௌஹீத் ஜமாத்துல ரொம்ப ஆழமாக சிந்தித்து தௌஹீத் ஜமாத்துல நிர்வாகத்தில் இருந்து இந்த குர்ஆன் ஹதீஸோட தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இவர்கள் வேண்டுமானால் அவங்க குர்ஆன் ஹதீஸை பார்த்து மார்க்கத்தை விளங்கலாம். இப்படி விளங்குறது நம்புறது ஒரு 10% தான். ஆனால் 90% மக்கள் இந்த தௌஹீத் ஜமாத் சொல்வதை ஏன் கேட்கிறார்கள் என்றால், நம்ம நேர்மையா நடக்கிறோம், நம்முடைய நடவடிக்கை பார்க்கிறார்கள். இவர்கள் என்னதான் மக்கள் கூட்டத்தை கூட்டினாலும், இவர்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாலும் இவர்கள் அகந்த வராது. நம்மை வைத்து இவர்கள் ஓட்டு பொறுக்க மாட்டார்கள், அரசியல்வாதிகிட்ட விலை பேச மாட்டார்கள், மார்க்கத்தை சொல்லி கூலி கேட்க மாட்டார்கள் என்றெல்லாம் நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து நம்மை நம்புகிறார்கள். அப்ப நம்ம போய் இன்னொரு மேடையில் போய் பேசுவோமையானால் அந்த மேடையில் நடக்கக்கூடிய எல்லா அனாச்சாரங்களையும் மக்கள் என்ன நினைப்பார்கள்? சிந்திச்சு பார்க்கிற மக்கள் ரொம்ப கம்மி தானே. நம்ம ஒரு மேடைக்கு ஒரு நாளைக்கு போறோம், ஆனால் மீதி 9 நாளும் அங்க நடக்கிற அந்த நிகழ்ச்சிகள் அது தௌஹீத் ஜமாத்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான், தௌஹீத் ஜமாத் இவங்க ஒண்ணுதான் என்று மக்கள் நினைப்பார்கள். அப்படி நினைச்சா என்ன ஆகும்? அந்த மேடையில் நடக்கிற ஒவ்வொரு சத்தியத்துக்கு மாற்றமான ஒவ்வொரு காரியமுமே அது சத்தியம் என்று மக்கள்கிட்ட போய் சேரும். அப்ப அந்த பீஸ் புரோகிராம்ல என்னவெல்லாம் நடத்தினார்கள்? பேய விரட்டுறோம், சின்ன விரட்டுகிறோம் என்ற பெயர்ல எப்படி சின்ன விரட்டுறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள். செய்தில சூனியம் இருக்குது என்று பேசினார்கள். சகாபாக்களை பின்பற்றலாம் என்ற கருத்துடையவர்களும் அங்கே பேசினார்கள். அப்ப அது மாத்திரம் இல்லாமல் விளம்பரம், கார் விளம்பரம், காரை கொண்டு நிப்பாட்டி என்ன செய்யறாங்க? வட்டி அடிப்படையில், இன்சூரன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வட்டி அடிப்படையில் உங்களுக்கு இந்த கார் விற்பனை செய்யப்படுகிறது என்று வட்டி வியாபாரம் செய்தார்கள். அப்ப நம்ம போய் அந்த மேடையில கலந்து கொள்வோமையானால் அந்த மேடையில் நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இது தௌஹீத் ஜமாத் நிகழ்ச்சி தான். அந்த மேடையில பேசிய ஒரு அறிஞர் கூட பேசினார். என்ன பேசுறாரு? இந்த பீஸ் புரோகிராம்ல அதிகமாக கலந்து கொள்கிற ஜாக்கிர் நாயக் அவருடைய கொள்கை என்ன? இஸ்லாம்ங்கிறது 4 அப்படிங்கிறார். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு ஹதீஸ், இன்னொன்னு இஜ்மா, இன்னொன்னு கியாஸ் அப்படிங்கிறார். அப்ப நம்ம ஒரு நாள் தான் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறோமே தவிர நம்ம போய் கலந்து கொள்ற காரணத்தினால மற்ற நாட்கள்ல இது தௌஹீத் ஜமாத் கூட்டம் நினைத்துக் கொண்டு மக்கள் வருவார்களே, அவங்க இந்த அசத்தியத்தை எல்லாம் சத்தியம் நினைத்து அவர்கள் நம்புவார்களே, அவங்களை தௌஹீத் ஜமாத் ஆளுகதான் இப்படி நம்புவார்களே. அப்ப தப்பான செய்திகளும் அந்த சத்தியமும் சேர்ந்து மக்கள்கிட்ட போய் சேரும். சத்தியம் எது, அசத்தியம் எது என்று பிரித்து ஆய்வு செய்யக்கூடிய அளவுல எல்லாம் மக்களுடைய அந்த அறிவு வளர்ச்சி இல்லை என்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, நம்ம தனி மேடையில தான் பேச வேண்டும். நம்ம போய் இன்னொரு மேடையில போய் இன்னொரு கொள்கை உள்ளவர்கள், அதனை கொள்கையில முரண்பட்டவர்கள், நம்முடைய கொள்கைக்கு யார் முரண்பட்டு இருக்கிறார்களோ, நம்முடைய கொள்கை யார் எதிர்க்கிறார்களோ அவங்க மேடையில போய் நம்ம பேசினால் அப்ப அவங்க பேசுறதை மக்கள் சத்தியமா விளங்குவார்கள் என்று இது ஒரு காரணம். இப்ப ஜாக்கு மேடையில போய் பேசுறோம் உதாரணத்துக்கு, ஜாக்குடைய கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும், சஹாபாக்களுடைய கருத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. நம்ம எந்த சபைக்கு போனாலும் தௌஹீத் ஜமாத்துல இருந்து கொண்டு நம்ம ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறோம், போனால் என்ன செய்வோம்? திருமண நிகழ்ச்சியில் அழைக்கிறார்கள். அங்க இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுமையானால் அந்த இடத்தை விட்டு நம்ம விலகி வந்துருவோம். இல்லைன்னா நேருக்கு நேர சின்ன சின்ன தவறுகள், நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் தயவுதாட்சணியம் இல்லாம மூஞ்சிக்கு நேராக இப்படி சத்தியத்தை துணிஞ்சு சொல்லிக்கிட்டு வருவோம், போல்ட்டாக பேசுவோம். எதனால பேசணும்? எங்க இருந்தாலும் சத்தியத்தை பேசணும். ஒரு பணக்கார ஆள்வீட்டுடைய கல்யாணம் நடக்கலாம், அல்லது அவர் தௌஹீத் ஜமாத்துக்காக உழைச்சவரா இருக்கலாம், அல்லது அவர் தௌஹீத ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த தௌஹீத வளர்த்தவரா இருக்கலாம், நமக்கு நெருக்கமான ஆள்களா இருக்கலாம். ஆனாலும் தவறை பார்த்தா நம்ம நேருக்கு நேரம் கண்டிக்கணும்.
இதுதான் நம்முடைய கொள்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப பிற இயக்கத்தவருடைய மேடைக்கு போனால் அங்க நடக்கிற தவறுகளை நம்ம போல்ட்டாக ஒற்றுமையா வேணும்னு போய் நின்றமையானால் அவங்களோட ஒரு இணக்கம் ஏற்படணும். கமாலுதீன் மாதிரி நம்மளை நேசிக்கணும், நம்மளை அவர் நேசிக்கணும், இப்படின்னு அந்த ஒரு எண்ணத்துல ஒரு மேடையில போய் நிற்போமையானால் அங்க இந்த கருத்துக்களை எல்லாம் துணிஞ்சு போய் சொல்லுவோமா? மனசளவுல நம்ம மறைக்கத்தான் செய்வோம், மறுப்பத்தான் செய்வோம். அங்க அவர் நமக்கு எதிராக பேசினாலும் சரி, அல்லது அவர் என்ன செய்வார்? அவர் மறுப்பத்தான் செய்வார். அவர் ஒரு கொள்கையை விளங்கி கொண்டிருக்கிறார், நம்மளோட ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் மறுப்புவாரு, அவரோட ஒற்றுமை ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம மறுப்புவோம். அப்ப அந்த பூசி முழுகிற மாதிரி வேலை தான் நாங்க நடைபெறும். அப்ப சத்தியத்தை ரொம்ப போல்ட்டாக நம்முடைய மேடைகளை பேசும் பொழுது எப்படி பேசுவோமோ அப்படி ஒற்றுமைக்காக வேண்டி இன்னொரு அமைப்பினுடைய மேடையில போய் நின்றுமையானால் அப்படி நம்மளால பேச முடியுமா? கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒரு மேடையில கலந்து கொள்கிறாருன்னு வைங்க. அப்ப ரெண்டு பேரும் பார்க்கும்போது என்ன செய்வாங்க? சிரித்துக் கொள்வார்கள். ஏன்னா அரசியல்வாதிகள் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வஞ்ச எண்ணம் இருக்கும். இவன் அவளை காலி பண்ணணும் இவர் நினைப்பாரு, இவரை காலி பண்ணணும் அந்த பொம்பளை நினைக்கும். அப்படி மனசுக்குள்ள அப்படி குலவெறி இருந்தாலும் பார்க்கும்போது செய்வாங்க, அப்படி சிரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பார்க்கும்போது பேசிக் கொள்வார்கள். இது அரசியல்வாதிகளுக்கு இது சகஜம். ஆனால் நம்ம அரசியல்வாதிகளா நம்ம ஏராளமான குற்றச்சாட்டுகளை ஜாக் அமைப்பின் மீது வைத்திருக்கிறோம், தமுகவின் மீது வைத்திருக்கிறோம், எஸ்டிபிஐ மாதிரியான இயக்கங்கள் மீது வைத்திருக்கிறோம். அப்ப மார்க்க அடிப்படையில் இவர்கள் வழிகேடர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானவர்கள், இவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், இவர்கள் நேர்மையற்றவர்கள் என்றெல்லாம் நம்முடைய தனி மேடையில் நம்ம பேசிக்கொண்டு தௌஹீத் ஜமாத் மக்கள்கிட்ட பேசிக்கொண்டு அங்க போய் அவங்களோட கை கொடுத்து கொண்டு அவங்கள பார்த்து பல்லளித்துக் கொண்டு இருந்தோமையானால் இதுக்கு பேர் சந்தர்ப்பவாதமா அல்லது ஒற்றுமையா? இது கண்டிப்பாக கடந்தெடுத்த சந்தர்ப்பவாதமாக இருக்க முடியும், ஒரு நயவஞ்சகத்தனமாகத்தான் இருக்க முடியும். ஒரு முஸ்லிம் இந்த நடிப்பு இருக்கவே கூடாது, நயவஞ்சகத்தனம் இருக்கவே கூடாது. யாரை பத்தி நம்ம குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோமோ அவர் இருக்கும் பொழுது அந்த மேடையில் அதை சொல்லக்கூடிய துணிச்சல் வரணும். ஆனா ஒற்றுமைக்காக வேண்டிய மேடை ஏறினால் அப்படி துணிச்சலை பேசுவோமா? அப்ப நம்மளே யாரை பற்றி பேசணுமோ நீங்களே நினைப்பீர்கள். நாங்கள் போய் அப்படி ஒரு மேடையில அப்படி பள்ளி நினைத்துக் கொண்டு நாங்க போய் மற்ற இயக்க தலைவர்களோட போய் பேசினால் நீங்க நினைப்பீங்க அவங்க சமாதானமாக்கிட்டாங்க, நம்மளை சண்டைக்காரன் ஆக்கி விட்டு நம்மளை ஊர்ல அடிச்சுக்கிட்டு நார் அடிச்சு விட்டு இவங்க சமாதானமாக்கிட்டாங்க. அப்ப இவர்கள் இவங்க தலைவர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க, நம்ம அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்னு எங்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தளருமா இல்லையா? எங்களை நம்பிய காரணத்தினாலதான் நீங்க எல்லாம் தௌஹீத் ஜமாத் அப்படி எல்லாம் அப்படி பெல்ட்டா வந்தீர்கள். ஜாக்கை தூக்கி இருந்து விட்டு, தமுகவை தூக்கி இருந்து விட்டு, இன்னபிற இயக்கங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு வந்த காரணம் என்ன? நாங்கள் அந்த அமைப்பின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், சொன்ன குற்றச்சாட்டுகள் இது 100க்கு 100 உண்மை. தௌஹீத் ஜமாத் அல்லாத மற்ற அமைப்புகள் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருக்கிறார்கள், தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நம்பி இருக்கக்கூடிய உங்களை கீழே உட்கார வைத்து விட்டு நாங்க மேடையில யாரை பத்தி குற்றச்சாட்டு சொன்னோமோ அவங்களோட சிரித்து கொண்டிருந்தோமே. ஆனால் இதுக்கு பேர் சந்தர்ப்பவாதமா இல்லையா? எங்களை நீங்களே வேற மாதிரியாக நினைப்பீர்களா இல்லையா? அப்ப இதனாலேயே நம்ம பிற மேடையில் நடிப்பது நமக்கு தெரியாது, நடிப்பது இஸ்லாத்துல ஆகாது. நேர எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசணுமே தவிர நம்ம நேர பார்த்து பல்லிக்கிற வேலை கூடாது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அந்த மேடைகள்ல ஏறதில்லை. அது மாத்திரம் இல்லாம நம்மள அவர்கள் பள்ளிவாசல் கலைக்கிறார்கள், அவங்க பள்ளிவாசல் கலைக்கிறார்கள் பேசுங்க. அப்ப ஒரு அகல ஹதீஸ் பள்ளிவாசல்லையோ, ஒரு ஜாக்கு பள்ளிவாசல்லையோ, ஒரு தாழ்முக கண்ட்ரோல் நடக்கிற ஒரு பள்ளிவாசல்லையோ நம்ம போய் பேசுறத சில பேர் விரும்புகிறார்கள். ஏன் அதை தவிர்க்கணும்? நமக்கு ஒரு வாய்ப்பு தானே, நம்ம சும்மா போய் அனுப்பிச்சு நம்ம மக்களை வென்றெடுக்கலாம் இல்லையா என்றெல்லாம் அப்படி பள்ளிவாசல்ல அது அவங்க மேல தானே, அந்த மேடையில பேசலாம் தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. நம்ம பேசலாம், மார்க்கத்தை எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அப்படி அங்க சொல்ல முடியுமா? அவங்களுடைய மேடையிலையோ அல்லது அவங்களுடைய சும்மா மேடையிலேயே போய் நம்ம நிற்கும் பொழுது நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, பொதுவான தலைப்பு. ஏன்னா நம்ம என்ன பேசணும்னு அவர்களுக்கு தெரியும். இவர்கள் பல விஷயங்கள்ல நமக்கு முரண்பட்டவர்கள்,
அப்ப இவங்களை வந்து பேச விட்டால் இவங்க என்னத்தையா ஒண்ணு பேசிடுவாங்க அப்படிங்கறக்காக வேண்டி பொதுவான ஒரு தலைப்பு கொடுத்து நடிக்க சொல்லுவார்கள். நீங்க எங்க ஆள் மாதிரி நடிங்க, ஜாக்கோட ஒற்றுமையா இருக்கிற மாதிரி எப்படி வேஷம் போடுங்க அப்படின்னு வேஷம் போட சொல்லுவார்கள். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நம்ம என்ன செய்வோம், பொதுவான ஒரு தலைப்புல பேசிக்கிட்டு வருவோம். ஆனால் இந்த மாதிரி நம்மளை வைத்து நம்ம வர்றோம்னு மக்கள் கூட்டம் கூடுவார்கள். ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம போறோம் அல்லது அவங்களுடைய மேடைகளுக்கு போறோம், மக்கள் என்ன செய்வாங்க, தகுதி ஜமாத்துடைய கருத்துக்கள் நல்லா இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து கூட்டம் கூடுவார்கள். திடீர்னு ஒரு நாள் என்ன செய்வான், இனிமே நீங்க பள்ளிவாசலுக்குள்ள ஏறாதீங்க, நம்ம கருத்தை நம்ம சொன்னமையானால் ஒரு ஜக்காத்தை பத்தி பேசுறோம், ஒரு திரையை பத்தி பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை 3 ஆதாரம், சஹாபாக்களை எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பேசணும்னு வைங்க. அல்லது தனிப்பட்ட முறையில் அந்த பள்ளிவாசல்ல நம்ம சும்மா தொழுது விட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லது அறிவியல் முறைக்கு அங்க போகும் பொழுது மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவோமையானால், ஆகா இந்த ஆளுக்கு வந்து டேஞ்சரு அப்படின்னு இடையில கலட்டி விடுவார்களே. ஆனால் அப்ப அங்க நம்ம சேர்த்த கூட்டம் இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கும். நம்ம அந்த இடத்தை விட்டு விலகி வந்தாலும் அங்க போன பொதுமக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை வெளியே நம்ம தவ்ஹீத் ஜமாத்துன்னு நம்ம ஒரு தனி பள்ளிவாசல் வைத்து அங்க இவர்களை எல்லாம் வரவழைத்திருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அவங்க மேடையில போய் நாங்க சத்தியத்தை சொல்ல போறோம்னு போய் அந்த பள்ளிவாசல் கூட்டம் சேர்த்த மாதிரி ஒரு தவறான கொள்கையை நமக்கு பிறகு அவர்கள் எடுத்து வைப்பார்களே. ஆனால் அதை மக்கள் ஏற்கிற மாதிரியான ஒரு நிலைமையை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி வருமா வராதா? அப்ப இது ஒரு காரணம். நம்ம பிற மேடைகளில் ஏறாததற்கு நம்ம தவறான கொள்கை உள்ளவர்களுக்கு ஆள் சேர்த்து கொடுக்க கூடாது. நம்ம இதை அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம். அனுபவ ரீதியாகவே பல பள்ளிவாசல்கள்ல இருந்து பல அந்த ட்ரஸ்டுகள்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? கருவேப்பிலை மாதிரி நம்மளை பயன்படுத்தி கொண்டு நம்மளை வைத்து பள்ளிவாசலுக்கு பணம் சேர்ப்பார்கள், நம்மளை வைத்து அந்த இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பார்கள். அந்த இயக்கத்துக்கு பொருளாதாரத்தை சொத்தை எல்லாம் உண்டாக்கி கொண்ட பிறகு நீங்க வெளியே போன உங்களுக்கு இந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று எத்தனை பள்ளிவாசல்கள் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலைமை நம்ம ஒரு முஸ்லீம் ஏமாறக்கூடாது இல்லையா? லா யூதகுல் மூமின் ஹுஜ்ரத்தை, ஒரு மூமின் 2 தடவை ஹுஜ்ரத்தை, ஒரு மூமின் 2 தடவை ஒரே புந்துல குட்டு வாங்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 2 தடவை ஒரு முஸ்லீம் ஏமாறவே மாட்டான். ஏமாறுறதுல ஒரு தடவை தான். அப்ப ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், வேற ஒரு பள்ளிவாசலுக்கு போய் நம்ம உழைச்சு கொடுக்கிறோம், நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்மளை விரட்டி அடிக்கிறார்கள். திரும்ப திரும்ப அதே தப்ப செய்து அதே மாதிரி முட்டாள் ஆக முடியுமா? அப்ப நம்ம ஏமாறக்கூடாது என்ற அடிப்படையில, தெளிவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில நம்ம பிற மேடைகளுக்கு போறதில்லை, பிற பள்ளிவாசல்களையும் நம்ம சும்மா அவ்வளவு ஏறதில்லை. அடுத்து என்ன, நம்ம மேடையை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன தவறு நடந்தாலும் தவ்ஹீத் ஜமாத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. தவ்ஹீத் ஜமாத்து ஒரு ஒழுக்கத்தோட ஒரு கூட்டத்தை நடத்தும். தவ்ஹீத் ஜமாத்து கூட்டத்தில் எவனாவது ஒரு சின்மிசம் பண்றான், ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்றான் அப்படின்னா அவனை தவ்ஹீத் ஜமாத் தனியா இவனால பல பேருக்கு ஆபத்தாயிரும்.
அவனை தௌஹீத் ஜமாத் வந்து பிடிச்சு கொடுத்துரும். யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஜமாத்துல உள்ளவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள். ஆனால் வேற ஒருத்தர் நம்ம கண்ட்ரோல்ல உள்ள நிகழ்ச்சிகள் அப்படி வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணினால் அவனை தனியா அடையாளம் காண முடியும். நீங்கள் நம்ம போய் வேற நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறோம் வைங்க, எல்லா இயக்கத்தவர்களும் வருகிற ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்து கொண்டோமே, ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவன் ஒரு கலவரத்தை உண்டாக்குறான்னு வைங்க, ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்குறான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதுல பாதிக்கப்படுறது நம்மளும் சேர்ந்துதான். தப்பு செய்யாமலேயே நம்ம என்ன செய்வோம், பல இயக்கத்தவர்களோட பல ஊர்கள்ல போராட்டம் ஊரெல்லாம் சேர்ந்து சில நேரத்தில் என்ன செய்வோம், போய் கலந்து கொள்வோம். என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த போலி ஜிகாதிவாதிகள் அதாவது ஒரு ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டு ஓடி ஒளியக்கூடிய இந்த கோழைகள் என்ன செய்வான், அங்கனுக்குள்ள என்ன தேவை ஒரு கலவரத்தை ஒரு பஸ் மேல கல்ல விட்டு எரிஞ்சிருவான். அல்லது ஒரு போலீஸ் கமிஷனரைய கூட மதுரையில் அப்படியெல்லாம் கூட நடந்துச்சு, கமிஷனரைய கூட அடிச்சு போடுவாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது டோட்டலா என்ன செய்வான், சுட்டிங் ஆடு கொடுக்குறான்னு வைங்க, எல்லாத்தையும் சுட்டு தள்ளடாங்கிறான். கூட்டத்தில் ஒருத்தணிக்க கூடாது. நம்ம ஒரு கண்ணியமான அமைப்பு, ஒரு மரியாதையாக அரசாங்கத்தாலும் அதிகாரிகள் இடத்திலையும் ஒரு கண்ணியமான அமைப்பா இருக்கிறோம். அப்ப நம்ம போய் பிறருடைய மேடையில போய் நிற்கும் பொழுது அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்க செய்கிற தவறுகளுக்கு நம்மளும் சேர்ந்து பலிகளாக ஆக முடியுமா? இதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, எல்லாத்தையும் போட்டு கண்ட்ரோல் பண்ண கூட முடியாது. நம்ம இயக்க சகோதரர்களை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம கண்ட்ரோல்ல ஒரு கூட்டம் நடக்குமே, ஆனால் அதுல உள்ள அந்த தவறுகளுக்கு நம்ம ஒரு பரிகாரம் தேடலாம். எவனோ ஒருத்தன் செய்யற தவறுக்கு எதுக்கு நம்ம பலியிடம் ஆகணும் என்று கடந்த காலங்களில் உள்ள அனுபவங்களை வைத்து வேற மேடையில எல்லாம் போய் பேசி சில பிரச்சனைகள் இவர்களால் ஏற்பட்டு, அப்ப இனிமேல் இந்த மாதிரி பிற மேடைகளை ஏறக்கூடாது, மற்றவர்கள் வந்து என்ன செய்யுமா தௌஹீத் ஜமாத் மேல பழி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எவனா இனத்தையும் ஒண்ணு செய்வான் என்பதற்காக வேண்டி நம்ம பிற மேடைகள்ல ஏறதில்ல, பிறர் நடத்துகிற அந்த போராட்டங்கள்ல நம்ம போய் பங்கேற்பது கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் யாரையெல்லாம் நம்ம குற்றச்சாட்டு சொன்னோமோ, இவர் கும்பல விஷயத்துல வீக்கு, இவர் காசு பணத்துல இவர் மோசமான ஆளு, மோசடி பேர் வழி இப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆளுக கூட போய் நம்ம மேடையில உட்கார்ந்தோமையானால் இப்ப அவர்களை பத்தி மக்களுக்கு மெசேஜ் போய் சேர்ந்திருக்கும்ல. அது அந்த ஊர்ல சில ஜாத்துல உள்ள சில ஆளுகள் மேல எல்லாம் நம்ம இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சோம். பெண்கள் ஒழுக்கத்தில் இவர்கள் வந்து சரியில்லை, அந்த ஊர் மக்களை கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ரூம்குள்ள போய் என்ன செய்யற ராத்திரி நேரத்துல வெளியூர் போறண்டு வந்து இங்க வந்து பொம்பளையோட தங்கி இருக்கிறான் என்றெல்லாம் அந்த ஊர் மக்களே சொல்லி அவங்களை நீக்க வேண்டும் என்றுதான் ஜாக்களை எல்லாம் நம்ம போராடணும். பொருளாதார குற்றச்சாட்டு, பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் மோசடி பண்ணிருக்கிறார்கள் என்றெல்லாம் வந்த அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து ஜாக்ல போராடினோம். அப்ப ஊர்ல இவர்களுக்கெல்லாம் கெட்ட பேர்கள் இருக்கிறது. அந்த ஊர்ல போய் நம்ம இவங்களோட மேடையில போய் ஏறுவோமையானால் அந்த மக்கள் நினைப்ப நம்மளை பத்தி நினைப்பாங்க, ஆக இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் போல இருக்கு, பொம்பளை பொறுக்கி அவ்வளவு பேர பொம்பளை பொறுக்கி சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு பொம்பளை பொறுக்கியோட போய் நம்ம மேடையில ஏறுவோமையானால் அவன் வேணால் மானம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ரோஷம் இல்லாம மேடையில் அவன் காட்சி தரலாம். அவனோட போய் நம்ம மேடையில ஏறினா நம்ம நினைப்பா, ஆக ஏதோ நடந்துருச்சு, ஏதோ ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து கள்ளத்தனம் பண்ணிருக்கிறாங்க போல இருக்குது, இங்க வந்து இப்படி சேர்ந்திருக்கிறாங்க என்று நம்மளே பேசுவார்களே இல்லையா? இத மார்க் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க் வந்து நமக்கு தடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸலுல் ஜலீஸி ஸாலிஹு வல் ஜலீஸி ஸூ, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம், ஒரு உதாரணம் சொல்றாங்க. நல்ல நண்பன் யாரு? நல்ல நண்பன் யார் என்று கேட்டால் அவன் வந்து மஸலி சாஹிபு மிஸ்கி, நல்ல நண்பனுக்கு உதாரணம் வந்து கஸ்தூரியை சுமந்துகிட்டு போறான்ல, அவனை வந்து யார் தோழமை கொண்டிருக்கிறானோ இவன் தான் நல்ல நண்பன். நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஒருத்தன் கஸ்தூரியை சுமந்துகிட்டு போறான், கஸ்தூரியை வந்து வியாபாரம் பண்ணுகிறான், இவனோட ஒருத்தன் தோழமை கொண்ட என்ன கிடைக்கும்? அவன்கிட்ட இவன் என்னத்தையாவது வாங்கிக்கலாம், சரக்குகளை வாங்கிக்கலாம், அல்லது அவன் கூடயே போறதுனால அவன்கிட்ட உள்ள அந்த நறுமணமும் இவன் மேல சேர்ந்து வீசும், இந்த பூவோட சேர்ந்த நாரும் வீசும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கஸ்தூரி வியாபாரம் பண்றான், ஒரு அத்தர் வியாபாரம் பண்றான், அவனோட போய் சேர்ந்தால் அவன்கிட்ட உள்ள அந்த நறுமணம் வந்து நம்ம கிட்ட வீசும். அதே நேரத்தில் ஒரு கெட்டவனுக்கு உதாரணம், கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஒரு இந்த இரும்பு வேலை பார்க்கிறான்ல, இரும்பு வேலை பார்க்கறதுக்காக உழை வைக்கிறான்ல, அந்த உலைக்கு பக்கத்துல தீக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தால் என்ன நடக்கும்? ஒண்ணு உன்னுடைய ஆடை வீணா போகும், இல்லைன்னா உன் உடம்புல அது பட்டு உன்னை கரிச்சினேன், அப்ப உனக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினேன்,
ஒரு நல்ல நண்பனோட சேர்ந்தால் அது உனக்கு நன்மை தரும். அவனுக்கு உள்ள அவன்கிட்ட உள்ள அந்த நல்ல குணங்கள் உன்கிட்ட வரும். அவனுக்குள்ள நல்ல பேர் உனக்கு கிடைக்கும். கெட்டவனோட சேர்ந்தா அது உனக்கு அறிவத்தான் ஏற்படுத்தும். அவன் எப்படி கெட்டவனோ அதே மாதிரி உனக்கும் கெட்ட பேர் உண்டாகி கொடுத்துருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப மார்க்க அடிப்படையிலேயே நம்ம நல்லவர்களோட தான் சேரணுமே தவிர கெட்டவர்களோட சேர்ந்தா என்ன நடக்கும்? அவங்க பேர் தான் நமக்கும் கிடைக்கும். அப்ப ஒரு ஆளை பத்தி நம்ம என்ன செய்யறோம்? இவர் பஸ்ல விடிய விடிய போனார்னு சொல்றோம். நம்ம போய் அவரோட மேடையில உட்கார்ந்து நினைப்பா இவனும் சேர்ந்த போயிருப்போம் போல இருக்குது, அல்லது வேற என்னமோ இவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு அதை இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்குது, இப்படி நினைப்பாங்களா இல்லையா? அப்ப நம்ம ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு சொல்றோம், ஒரு ஆளை கெட்டவர்னு சொல்றோம்னு சொன்னால் அவர் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளாத வரைக்கும் அவனோட மேடையில ஏறமாட்டான் அப்படிதான் பேசணுமே தவிர அவன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற நிலைமையில தன்னுடைய தப்பை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிற நிலைமையில இப்ப நம்ம அவங்களோட மேடையில ஏற முடியுமா? இதனால இந்த உலகத்திலே நமக்கு அவ பேரு, மறுமை நாளையில இதுக்கு நம்ம நஷ்டம் அடைந்து விடுவோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வயௌம யானுல் ஸாலிமு அலா யதைஹி, மறுமை நாள்ல அநியாயக்காரர்கள் தங்களுடைய அந்த கைகளை கடித்துக் கொள்வார்கள், தங்களுடைய விரல்களை கடித்துக் கொண்டு சொல்வார்கள், யா லைத்தனி இத்தகத்துமார் ரசூலி சபீலா, எனக்கு ஏற்பட்ட கேடு, நான் இந்த தூதர் வழியை பின்பற்றிருக்க வேண்டாமா? லைத்தனி லம் அத்தகது புலானன் கழிகிறார், இந்த ஆளை நண்பனா சேர்ந்திருக்க வேண்டாமா? அநியாயமா ஒரு கெட்டவங்க கூட போய் சேர்ந்து இப்ப நரகத்துக்கு வந்துட்டானே என்று தங்களுடைய கைவிரல்களை கடித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப நல்ல நண்பர்களோடு சேர்ந்தால்தான் இந்த உலகத்திலே நல்ல பேரு, மறுமையிலே நமக்கு சொர்க்க வாக்கு கிடைக்கும். கெட்டவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளுமையானால் இந்த உலகத்திலே அவ பேர் கிடைக்கும், மறுமை நாளையிலே அவ பேர் கிடைக்கும். அப்ப இதனாலதான் நம்ம என்ன செய்யறது இல்ல, இந்த கெட்டவர்களோடு நம்ம சேர வேண்டாம், ஒழுக்கம் கெட்டவர்களுக்கு எல்லாம் நம்ம நல்ல பேர் எடுத்து கொடுக்க வேண்டாம் என்ற அடிப்படையில நம்ம இந்த மேடையில பிறருடைய மேடையில் ஏறக்கூடாதுன்னு சொல்றோம். ரெண்டாவது நம்ம சிந்திச்சு பார்க்கணும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தனி மேடையில பேசுறதுல இந்த தௌஹீத் ஜமாத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க பிராக்டிக்கலா, அதே மாதிரி மற்றவர்களை நீங்க எடுத்துக்கிறீங்க, எல்லா மேடையில நம்ம பேசுறாங்கல்ல அவனை எடுத்துக்கிறீங்க. யார் தெளிவாக சத்தியத்தை சொல்கிறார்கள், யார் எந்த விதமான முரண்பாடு இல்லாம, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல முரண்பாடு வரலாம், ஆனால் பெரிய அந்த அடிப்படையான விஷயங்கள் இருக்கு பாருங்க, இதுல முரண்பாடு இல்லாமல் பேசுறது யாரு, முரண்பட்டு பேசுறது யாரு சிந்திச்சு பார்க்கணும். எல்லா மேடையும் நம்ம பேசுறான்ல அவனுடைய நிலைமை இருக்கிறது. இப்ப ஜாக்கி என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அவங்க செய்யற தவறுகளை எல்லாம் பின்னாடி பட்டியல் போடுவார்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு தொட்டு காட்டுவதாக இருந்தால் அந்த மேடையில ஜாக்கி மேடையில நீங்க பார்க்கலாம், ஜாக்கி மேடையில பலரும் பேசுறாங்களா இல்லையா? யாரெல்லாம் பேசுறா? அபு அப்துல்லா பேசுறாரு. அபு அப்துல்லா என்பவர் யாரு? அவர் நம்ம பார்வையில் உண்ணா நம்பர் சைக்கோ, அவர் அந்த மாதிரிதான் அவர் நடந்து கொள்கிறார். அப்ப என்னதான் ஒருத்தர் விடிய விடிய நம்ம பேசினாரு, அவர் திரும்ப திரும்ப அந்த ஏபிசில இருந்து ஆரம்பிப்பார். அவர் என்ன செய்யறாரு, கமாலுதீன் மானிய இவர் புரோகிதரு பூசாரிங்கிறார். அந்த அபு அப்துல்லாவுடைய கொள்கை என்ன? யார் மார்க்கத்தை சொல்லி கூலி வாங்குகிறார்களோ, அந்த ஆலிம்சாவாக இருந்து சம்பளம் வாங்குகிறார்களோ இவர்கள் புரோகிதரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வெட்கம் இல்லாமல் அவரை தூக்கி மேடையில் உட்கார வைக்கிறார்கள். யார இவர் பூசாரின்னு சொல்றாரோ புரோகிதர் பக்கம் பக்கமா ஜாக்கி இயக்கம் பயங்கரமான ஒரு வழிகேடு, இவர்கள் வழிகேடர்கள், இயக்க பேர் இயக்கம் நடத்துவது ஒரு வழிகேடுன்னு சொல்லி அந்த கும்பிட்டே ஒரு இயக்கம் நடத்துது. ஜமாத்து முஸ்லிம் என்கிற பேர்ல அவர் ஒரு இயக்கம் இங்க இருக்காது, இன்னைக்கு வரைக்கும் எழுதி இருக்கிறார். நஜாத்துங்கிற பெயர்ல ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அப்ப அந்த என்ன செய்யறாரு, இயக்கமே வழிகேடு, அவர் ஒரு இயக்கம் நடத்தி இருக்கிறாரு. இவர் இயக்கம் வழிகேடுன்னு சொல்றாருல. அப்ப இயக்கம் வழிகேடுன்னு சொன்னால் அந்த ஒரு ஜாக்கு மேடையில ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்தில் எப்படி கலந்துக்கிற முடியும்? நீ தானப்ப வழிகேடுன்னு சொன்ன, ஜாக்கு மேடையில போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. தங்களை வழிகேடர்கள் சொன்னாலும் சரி, பூசாரின்னு சொன்னாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, அதே மாதிரி இணை வைப்பவருக்கு பின்னாடி சொல்லுகளாம்ங்கிறாரு. அவங்க துழுவக்கூடாதுன்னு ஜாக்குடைய தலைவர் எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு ஆள் துழுகலாம், இன்னொரு ஆள் துழுவக்கூடாதுமாங்க. அதாவது பல இயக்கத்துடைய இந்த மிக்சர் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு இயக்கம் ஜாக்கி என்பது. அதுக்குன்னு ஒரு தனி கொள்கையோ தனி கோட்பாடோ தனி ஒரு சட்டத்திட்டமோ கிடையாது. யார் வேண்டுமானாலும் பேசலாம்.
என்ன ஒரே ஒரு கண்டிஷனு, அவர் பிஜேவை திட்ட ஆளா இருக்கணும். அவர் பிஜேவுக்கு எதிரான ஆளா இருந்தால் ஜாக்கு மேடையில் ஏறலாம். அப்ப அவர் என்ன மதுரை ஆதரிக்கிற ஆளா இருந்தாலும் சரி என்று இப்படி வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் பேசுறது நீங்க பார்க்கலாம், முரண்பாடுகளை பார்க்க முடியாது. நம்ம ஒருத்தர் இங்க வழியிடுறது பூசாரின்னு அப்படி ஏதாவது சொல்லிக்கிறோமா? அல்ல வேற ஏதாவது முரண்பட்டு அப்படி பேசுறோமா? ஜக்காத்து விஷயத்திலும் சரி, பிறை விஷயத்திலும் சரி, அபு அப்துல்லா ஒரு கொள்கை, ஜாக்குக்காரங்க வேற ஒரு கொள்கை. இப்படி பல வகையில முரண்பட்ட ஒரு மிச்ச ஜூசுதான் ஜாக்கு என்ற அமைப்பு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு வீரியம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஏற்கனவே என்ன பள்ளிவாசல் இருந்ததோ, ஏற்கனவே என்ன கிளைகள் இருந்ததோ, அது மட்டும்தான் இருக்குது. இங்க நம்முடைய ஜமாத்துடைய நிலைமை என்ன? இங்க வந்திருந்த எல்லாரும் சட்டையை பிடிக்காத குறியா கேட்டீங்க, என்ன தாய் அனுப்புறது இல்ல, நல்ல தாய் வரல, எதனால? அப்படி நாளுக்கு நாள் தாயை வளர்ப்பதற்காக வேண்டி நம்ம நிகழ்ச்சி நடத்தி ஒரு மாசம் தாயிகளை உருவாக்கினாலும் அதை கூட தாண்டி இயக்கம் வளர்ந்து கொண்டே போகிறது. அந்த கிளைகள் உருவாக்கி கொண்டே போகிறது. மர்க்கசுகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது. அப்ப என்னதான் தாயை உருவாக்கினாலும் அந்த மர்க்கசுகளுக்கு இந்த தாயிகள் பற்றாக்குறை தீராமல் இருக்கிறது. அப்ப யார் பிராக்டிக்கலா இந்த நேருக்கு நேரம் சொல்றோம் பாருங்க, தனிமடையில பிரச்சாரம் பண்ற பாருங்க, நம்ம வளர்ந்திருக்கிறோமா அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா? அவர்கள் இன்னமும் அந்த குண்டாஞ்சத்துக்குள்ளதான் குதிரை ஓட்டுற மாதிரி அந்த சுத்தி பள்ளிவாசல்ல தான் அவங்களுடைய அந்த பிரச்சாரம் இருக்கிறத தவிர நம்மள மாதிரி மக்கள்கிட்ட இறங்கி பிரச்சனைக்குரிய இடங்கள்ல எல்லாம் பேசுறது இல்லை. அப்ப நம்ம தனிச்சு பேசுற அந்த தனி மேடையில நம்ம பேசும் பொழுது அல்ல வெற்றியை தந்திருக்கிறோம், அது நம்ம நடிக்காம இருக்கிறோம், நேருக்கு நேரம் பேசுறோம். அதனால பிற மேடைகள்ல நம்ம கலந்து கொண்டு பேசுவோமையானால் நம்முடைய அந்த துணிச்சலை, நம்முடைய அந்த உறுதியெல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் பிற மேடைகள்ல நம்ம கலந்து கொள்ளாம இருக்கிறது காரணம். நம்ம மேடையில பிறவை ஏற்படுத்தினால் அந்த நிலைமை தான் ஏற்படும். அதனால இது மாதிரியான இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah